பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்னா அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்று பாருங்க. கரை படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலடி வெங்கடாஜி அவர்கள். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் 17ஆம் தேதி காலை டவுன்ஹால் அருகே உள்ள மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் விக்டோரியா ஹாலில் தொடங்கியது. மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் கட்டா ரவி தேஜா, துணை மேயர் வெற்றி செல்வன், பல்வேறு வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை செம்மொழி பூங்கா அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 40 கோடி ரூபாய் திட்டத்தில் பெரும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் கூட்ட அரங்கில் எழுந்து நின்று கோஷங்கள் எழுப்பியதுடன் அதிகாரிகளிடம் இருந்து திட்டத்தின் ஒப்பந்த விவரங்கள், நிதி ஒதுக்கீடு, செலவு விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் உடல் மோதலாக மாறியது. கூட்ட அரங்கம் சிறிது நேரம் பதற்றமான சூழலை எதிர்கொண்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி, 40 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் முறைகேடாக செலவழிக்கப்பட்டுள்ளது, இதில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார். மேயர் ரங்கநாயகி மற்றும் ஆணையர் இந்த பிரச்சனையை அமைதியாக விவாதித்து தீர்வு காண முயற்சித்தனர். ஆனாலும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. இதையடுத்து கோவை மாநகராட்சி காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியை 2 மாத காலத்துக்கு பணியிடை நீக்கம் செய்தார் மேயர். மேலும் கூட்டத்தை 1 மணி நேரம் ஒத்திவைப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் கோவை காந்திபுரத்தில் திறக்கப்பட்ட செம்மொழி பூங்காவில் 40 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக ஒப்பந்ததாரர் சங்கம் புகார் தெரிவித்துள்ளது. அமைச்சர் சம்பத்குமாருக்கு அந்த சங்கத்தினர் எழுதிய கடிதத்தில் திட்டப்பட்டியலில் இல்லாத பல பொருட்களை பயன்படுத்தி 45 கோடி ரூபாய்க்கு பதில் 80 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு மாநகராட்சி பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுப்பணி, தனியார் வல்லுநர்கள் மற்றும் தணிக்கை அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்தால் போலிபில் போட்டு ரூபாய் 40 கோடி மேல் கொள்ளையடித்தது வெளிச்சத்திற்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த சூழலில்தான் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போது இந்த விவகாரம் அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசணும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸே திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. இந்த சூழ்நிலையில நான் மரியாதைக்குரிய ஆணையாளரை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். தினமலர்ல 40 கோடிக்கு ஊழல்னு போட்டிருக்காங்க. இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துருக்கோம். மன்றத்துலதான் உட்கார்ந்தோம், பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை, முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. இது வெறும் தினமலர் மட்டும் சொல்லல, பத்திரிகை மட்டும் சொல்லல. 1 வார காலமாக மாநகராட்சியில ஆடிட்டிங் நடந்தது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்போ இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்துல, ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்னா அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது.
ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்னு பாருங்க. கரை படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலடி வெங்கடாஜன் அவர்கள் மகள் சொல்கிறேன், மார்க்கட்டி சொல்லுவேன். காங்கிரஸ்காரங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. எங்கள் மாநில தலைவர் மாலிக் தாகூர் அண்ணன் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காரு. நெஞ்சம் நிமிர், நேர்மையாக இரு, லஞ்சம் தவிர. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு பாடுவாரு. அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க. சும்மா விட மாட்டோம், வன்மையாக கண்டிக்கின்றேன். இதுக்காக என்ன வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அனைவரும் வெளியில போங்கன்ட்டாங்க. என்ன தைரியத்துல அப்படி சொல்றாங்க? என்ன தப்பு செஞ்சோம்? மக்களுக்காக தானே கேட்டுட்டு இருக்கோம். நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது தவறாக பில் பாஸ் பண்ணதுக்கு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.